இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷன் பரபரப்பா போயிட்டு இருக்கு. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாஜக மீது பாஜகனுடைய முக்கிய நிர்வாகிகள் அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய அல்லது அவர்களால் நடத்தப்படக்கூடிய அல்லது அவர்களால் மறைமுகமாக நடத்தப்படக்கூடிய அல்லது பாஜகவினர் ஆதாயம் பெறக்கூடிய வகையில பல்வேறு நிதி நிறுவன மோசடிகள் கடந்த காலத்துல வந்திருந்தது. இந்த மேக்ஸ்வெல், அப்புறம் அந்த ஆருத்ரா அப்படின்ற மாதிரி பல நிறுவனங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது. அந்த விஷயத்துல பாஜக தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. இப்ப எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பாஜகவினுடைய சிவகங்கை வேட்பாளராக இருக்கக்கூடிய தேவநாதன் மீது ஒரு புகார் வந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். மயிலாப்பூர்ல தேவநாதனுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய இந்து சாசுவத நிதி நிறுவனம், அந்த நிறுவனத்துல ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு. 525 கோடி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாக்கா போயிட்டு இருக்கு. இது குறித்து திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. நடவடிக்கை எலெக்ஷன் கமிஷன் எடுக்கும்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா என்ற ஒரு அமைப்பு இந்தியாவிலே அதற்கு முன்பாக ஜனசங்கம் என்ற பெயரிலே, அதற்கு முன்பாக இந்துத்துவா என்று பல பெயர்களிலே இன்றைக்கு 40-45 பிரிவுகளில் பெயர்களில் RSS ஒரு அமைப்பாக திகழ்து. இதுல பாரதிய ஜனதா என்பது இப்ப அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சி என்பது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களை ஆளுமை பெற வேண்டும், அவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் அதிகாரத்துக்கு வருது. அந்த அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஊழல்கள் இது அவங்க சாதாரணமா செய்யக்கூடியது. இப்போ நரேந்திர மோடி ஸ்டேஜ்ல நம்ம தேவநாதன் அவர்கள் ஏறி நிற்கிறார். ஸ்டேஜ்ல நரேந்திர மோடி அவரை நிக்க வச்சுக்கிட்டு ஊழலை பார்த்தீர்களோ, அந்த ஊழலை ஒழிப்பேன், நான் ஊழலை அனுமதிக்க மாட்டேன், பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு பக்கத்திலே நிற்கக்கூடிய 525 கோடி ரூபாய் அந்த நிதி நிறுவன மோசடி என்பது கொஞ்ச நெஞ்சம் அல்ல. 10-11 10-11% இன்ட்ரெஸ்ட் தரும் சொல்லி முதலீட்டை இழுத்து அதனுடைய விளைவு என்ன? அரசு ஊழியர்கள், பென்ஷன்தாரர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஏராளமான பேர் அதில் பணத்தை போட இந்த நிறுவனத்தின் மூலமாக இந்த தேவநாதனுக்கு சீட்டு கொடுத்திருக்கிற பாரதிய ஜனதாவை நினைச்சு பார்க்கணும். நாங்க அப்படிப்பட்டவங்க, நாங்க இப்படிப்பட்டவங்க, அப்படியே விசாரிப்போம், அப்படியே நாங்க தான் கரெக்ட்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்கிற அயோக்கியத்தனமானவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அவர்களுக்கு தெரியும் இந்த நிதி நிறுவனத்தினுடைய தலைவராக, டைரக்டராக இருக்கக்கூடிய தேவநாதனை நாம இந்த ஊர்ல போய் நிக்க வைக்க போறோம். அந்த நிதி நிறுவனத்தில் இவ்வளவு மோசடிகள் இருக்குன்னு நல்லா தெரியும். அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது தெரியுமா? ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டுல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆருத்ரான்னு சொல்லி ஒண்ணு நடந்தது இல்லையா? அந்த நிதி நிறுவன மோசடியின் காரணமாக வருகின்ற பொழுது அதுல கூட ஒரு நடிகர், அந்த நடிகரும் சுரேஷ், இன்னும் பேர் என்ன சேர்ந்து வரும், டிவோர்ட் சுரேஷ், அந்த சுரேஷ் அவரை சார்ந்தவர்கள் நம்ம அண்ணாமலைக்கு நண்பர்கள். பாஜக சொல்ல வர அண்ணாமலையினுடைய நண்பர்கள் 420. இந்த அண்ணாமலை இங்க குதிக்கிறாரே, அந்த அண்ணாமலையுடைய நண்பர்கள் தான். ஆக ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்களிலும் பார்த்தால் பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி, ஒரு அமைப்பு பல்வேறு ஊழல்களை செய்வதற்கு இது ஒரு பெரிய ஆதாரம், சான்று. அது நாம விளையாட்டுக்கு சொல்லலைங்க, உண்மையை சொல்றோம். பாரதிய ஜனதாவை இந்த நாட்டு மக்கள் விரட்டி அடிப்பதற்கு தேர்தல் இன்னும் 10 நாள்ல இருக்கு. 9 நாள்ல ஓட்டு போட்டாகணும். 10 நாள், 9 தினம், 10 நாள் தான். இந்த 10 நாள்ல இவர்களுடைய அட்டூழியங்களும் அராஜங்களும் ஒவ்வொன்றா வெளிவருது பாருங்க. எப்படி வருது பாருங்க. எல்லாமே அப்படியே பிடிக்கலாம். ட்ரெயின்ல நெல்லை எக்ஸ்பிரஸ்ல
திருநெல்வேலி நெல்லை எக்ஸ்பிரஸ்ல அப்படியே மாட்டினா குடிச்சா 4 கோடி ரூபாய் கட்டுக்கட்டா. யாருக்கு கொண்டு வர? நயினா நாகேந்திரன். யாருக்கு? பாஜக வேட்பாளருக்கு கொண்டு போகிறார். எங்கிருந்து? விசாரணை வந்துடுச்சு. போட்டு திருவுறாங்க. எல்லாம் பார்த்தா எல்லா இடத்திலையும் பாரதிய ஜனதா. இப்படி பாரதிய ஜனதா ஒட்டு மொத்தமாக தங்களுடைய வெற்றியிலே நம்பிக்கையில, அததான் நான் இங்க சொல்ல வரேன். வட மாநிலங்கள்ல நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அலுவலர்களாக இருக்கின்ற ஓய்வு பெற்றவர்களை வைத்து ஒரு குழு அமைச்சு அந்த ஓய்வு பெற்ற IAS IPS மூலமாக ஒரு கருத்து கணிப்பை எடுத்தா இவர் நினைச்சது இல்ல. யூபி, குஜராத், பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் உள்ள ராஜஸ்தான் போன்ற அந்த மாநில மிகப்பெரிய அடி விழ இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நரேந்திர மோடியினுடைய கூட்டம் பயந்து போச்சு. பயந்து போய் நடுங்கி கொண்டு இருக்கிறதுனால தான் நரேந்திர மோடி இங்க 7வது தடவை 8வது தடவை வந்து ரோட் ஷோல அசிங்கப்பட்டு போறார். எல்லா வகையிலும் இருக்கின்ற போது பணத்தை எடுத்து கொட்டி தீர்க்கிறார்கள். அப்படி பணத்தை கொட்டி தீர்க்கும் பொழுது, அப்படி மாட்டிக் கொள்கின்ற பொழுது என்ன சொல்வது ஏது சொல்வது என்று தெரியாமல் இது வரைக்கும் இது சம்பந்தமா இப்ப மோடி வர்றார் தமிழ்நாட்டுல, இங்க போய் பிரச்சாரம் அங்க போய் பிரச்சாரம், போற இடங்கள்லாம் ஊழலை ஒழிப்பேன்னு பேசுறாரு. எல்லா இடத்திலும் கூட இந்த நபர்கள் தான் போகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்தவர்கள் எல்லாம் ஏமாற்ற முடியாது. இதிலிருந்து நமக்கு தெரியறது, மோடிக்கு ஏற்பட்ட பயத்தின் விளைவுதான் தமிழ்நாட்டிற்கு அதிகம் வருவது என்பது மட்டுமல்ல, பல்லாயிரம் கோடிகளை இறைத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லா இடத்திலையும் மாட்டிக்கிறாங்க. இன்னொன்னு, இதுவே இப்படின்னா இன்னும் மோடி கூட்டம் மாட்டிக்கொள்ளாமல் எத்தனாயிரம் கோடிகளை இறக்கி கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியல. அதுவும் விரைவில் வரும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல இந்த நபர், அதாவது தேவநாதன் அப்படிங்கிறவர் வந்து அரசியல் ரீதியா வந்து பாஜக வேட்பாளராக இருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி கூட மேடையில ஒன்றா தோன்றாரு. இதை பயன்படுத்தி தன்னை வந்து ஒரு பாதுகாப்பு முகாந்திரமா பிரதமர் பயன்படுத்தி தன்னை வந்து பாதுகாத்துக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் இதில் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்குமா? அவர் வந்து வேட்பாளர் வந்து தகுதி நீக்கம் செய்யுமா? அல்லது இந்த விஷயம் எப்படி போகும்னு பாக்குறீங்க? நாம நம்முடைய நடவடிக்கையை ஒழுங்கா செய்யணும். நம்முடைய செயல்பாடு, நம்முடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர்கள், நம்முடைய முதல்வர் தலைவர் அவர்களும் அதை ஆதரிக்கிறார். அவர்களுடைய நடவடிக்கை சிறப்பான முறையில இருக்கு. அந்த நடவடிக்கை தொடரும். ஆனால் அங்கதான் பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் தெரிவாங்க. என்ன கேட்டா, வாங்கி வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்நேரம் எப்படியெல்லாம் இருந்திருக்கணும், ஏன் இல்ல? இதான் கேள்வி. இது உண்மையானவர்களுடைய கேள்வி. இதுக்கு கேள்விக்கு என்ன பதில்? ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கைப்பிடிக்குள் கொண்டு வருவதற்காக நரேந்திர மோடி கூட்டம் அதிலிருந்த தலைமை நீதிபதி என்ற ஒரு பொறுப்பையே எடுத்துட்டு இவர்களுக்குள்ளாவே ஆட்களை போட்டு தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்யறதுக்கு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டாங்க. அப்படி இவங்களால் போடப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒழுங்கான நடவடிக்கை, அதுல ஒருத்தர் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கணும்னு வந்தா மீதி 2 பேர் தடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால இந்த தேர்தல் ஆணையம் உட்பட இது நரேந்திர மோடியின் காவி கூட்டத்தின் ஒரு முகாம். அது இருந்தாலும் கூட நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம். பேப்பர்கள்ல வந்துடுச்சு, செய்திகள்ல வந்துடுச்சு, கட்டுக்கட்டா எடுத்தும்போது அதுக்காகவாவது ஏதாவது ஒண்ணு செய்யணும்ன்ற கட்டாயமும் வந்துடுச்சு. அவங்களுக்கு சும்மாவும் இருக்க முடியாது. அதனால ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்றலாம், ஒரு நாடகம் நடிக்கலாம், சும்மா இட்டுக்கிட்டு போய் விசாரிக்கலாம், உடனே வழக்கு போட்டு உள்ளே தள்ளி அவர்கள் மீது நடவடிக்கை வழக்கு போட்டு செய்யணும்ன்றது இருக்காது. மற்றவங்களா இருந்தா இன்னும் அடேயப்பா இது தெரியாம ஒருத்தர் அந்த பொட்டியில உட்காந்துன்னு போயிருந்தா கூட, இன்னொரு கட்சிக்காரரா இருந்தா இந்நேரம் 420 மேல அண்ணாமலை வானத்துக்கு பூமிக்கு 100 தடவை குதிச்சிருப்பான் இருந்தாலும் இல்லையா? அங்க இருந்து அப்படியே எங்களுக்கு தெரியாதா திமுகவை அப்படின்னு இப்ப நட்டா வந்து இங்க நட்டுக்கிட்டு தெரியுது இல்ல, அந்த நட்டாலாம் பாடி இருக்கும். ஆனால் இன்றைக்கு எல்லாம் வாய மூடிட்டு நாங்க ஓட்டு கேட்கிறோம், நாங்க அதை கேட்கிறோம், இதை கேட்கிறோம்னு போகுதுங்க. இதுங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது இல்ல தமிழ்நாட்டுல அந்த ஒரு தொகுதிகளாக நினைச்சுக்கிட்டு இருந்து அவைகளுக்கு மட்டுமே. ஏன்னா இன்னைக்கு நாளிதழ்கள் மட்டுமல்ல, வார இதழ்களையும் தெளிவா வந்துட்டு தெளிவா போட்டுட்டாங்களே. அந்த இதழில சொல்றாங்க, அதாவது ஹவாலா முறையில் இந்திய மார்வாடிகளை பிடித்தார்கள்,
அவர்களுக்கு சென்னையில் பணம் கொடுக்கப்பட்டது. அந்த பணத்தை சமமான பணத்தை மார்வாடிகள் அந்தந்த தொகுதியில கொடுக்க சொல்லிட்டாங்க. ஹவாலா டிஸ்ட்ரிபியூஷன் போல. இதுல தெளிவாக முதல்ல 80 கோடியா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிறது. இன்றைக்கு அவர்கள் 560 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமா அனுப்பியிருக்காங்கன்னு பத்திரிகையில போடுறாங்க. எல்லாத்துக்கும் குதிக்கிறீல்ல, நான் அப்படியே நடவடிக்கை எடுப்ப, சட்டப்படி செய்ய. ஏன் நம்ம பத்திரிகைகள் மீது உன்னால் எடுக்க முடியலன்னா அது உண்மை இருக்கிறது. உண்மை செய்தி வந்ததன் காரணமாக இந்த ஊழல் பெருச்சாளிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதுதான் உண்மை. ஊழல் பெருச்சாளிகளை எந்த ரூட்லையும் நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது என்பதற்கு ஆதாரமாக நாம இன்னும் ஒண்ணும் சொல்லணும்னா, இவனுங்க தேர்தலுக்கு மட்டுமா சாப்பிடுவாங்க? அநியாயமா குஜராத்ல பூகம்பம் வந்தது இல்ல, பூகம்பம் வந்த குஜராத்ல நிவாரண நிதினு கலெக்ஷன் பண்ணி பாஜக எம்எல்ஏ ஒருத்தர், எனக்கு என் பள்ளிக்கூடங்களில படித்த மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கூடத்துக்கு நிதி ஆதாரம் வேணும்னு சொல்லி 20 கோடி ரூபாய் எடுத்துன்னு ஓடிட்டான். அப்புறம் விசாரணை போலீஸ்ல வந்து பார்த்தா பள்ளிக்கூடமே அந்த ஆண்டு கிடையாது. குஜராத் ஹைகோர்ட்ல பாரதிய ஜனதாவினுடைய எம்எல்ஏவிற்கு தண்டனை கொடுத்து சிறைக்கு அனுப்புனாங்க. இதெல்லாம் பாஜக. பாஜக என்பது அடுத்தவர்கள் சாவிலை சிரிப்பது, அடுத்தவருடைய அழுகையை பெருமையாக நினைப்பது, இன்னும் கூட அடுத்தவர்கள் கண்ணீர் விட்டு ரத்த சிந்தினா பார்த்தாயா நான் ஜெயிச்சுட்டேன் என்று குதிக்கின்ற ரவுடித்தனம் உள்ள ஒரு கட்சி. அதுக்கு ஆதாரமாக இன்னும் தொடர்ந்து வருது. நீங்க கேட்டதெல்லாம் அதுலயே அடங்குது. ஓகே, இப்ப பிரதமர் மோடி இப்ப இந்த நேரத்துல பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. திரும்ப கிட்டத்தட்ட 7வது முறையா வந்திருக்கிறாரு. பல இடங்களில் ரோட் ஷோ நடத்துறாரு, பொதுக்கூட்டங்கள் நடத்துறாரு. இன்னும் இதுக்கடுத்து 8வது முறை வரதுக்கு திட்டங்களா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். பிரதமர் மோடியுடைய இந்த தொடர்ச்சியான வருகை, இவங்களை தாண்டி ஒன்றிய அமைச்சர்களுடைய தொடர்ச்சியான வருகை அப்படிங்கறது குறிப்பா பாஜக அந்த ஒரு ஸ்டார் தொகுதிகள் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான அண்ணாமலை இருக்கக்கூடிய தொகுதி, தென் சென்னை தமிழிசை தொகுதி, பிறகு நெல்லையில அங்க நயினா நாகேந்திரன் தொகுதி, இது மாதிரி சில முக்கியமான தொகுதியில கவனம் செலுத்துறாங்க. அங்க எப்படியே வெற்றி அறுவடை பண்ணணும்னு சொல்லி சில முயற்சிகளை மேற்கொள்றாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அங்கெல்லாம் வெற்றி அறுவடை பண்ண முடியுமா? கள சாத்தியம் எப்படி இருக்கு? 100% எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். டெபாசிட்டும் அந்த தொகுதிகளிலே போகக்கூடிய நிலையில் இருக்கு. ஒரேடியாக நம்ம அப்படின்னு சொல்லல, ஏமாந்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனாலும் கூட டெபாசிட் போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மோடி போடுற நாடகங்கள் நடிப்புகள்லாம் எடுபடாது. சும்மா வேஷம் கட்டிக்கிட்டு வர்றது. இங்க தமிழ் மொழி, திருவள்ளுவர் நான் தமிழாக பிறக்கவில்லை, தமிழ் என் தாய்மொழியாக இல்லைன்னு வருத்தப்படுறேன். போய் சொல்ல குஜராத்ல தமிழ் என் தாய்மொழியாக இல்லைன்னு வருத்தப்படுறேன்னு. சும்மா இந்த நாடகம், இந்த டைலாக், இந்த வசனம் எல்லாம் கேட்கறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க கீழே. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதாவுடைய உண்மையான சொரூபம் என்ன தெரியுமா? கல்வியில பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த மாணவ மாணவிகள், நடுத்தர ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க படிக்க கூடாது, மேல போக கூடாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா? இப்ப ராஜஸ்தான்ல 17,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டன போன வாரம். ஏன்? போன மாசம். ஏன் 17,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டன? அரசு பள்ளிகளிலே சேர்க்க முடியலையா? தன் வீட்டு பிள்ளையை எங்க சேர்ப்பான்? தனியார் பள்ளிகளில். தனியார் பள்ளிகளில் சேர்க்க வைப்பதற்கு ஒரு பல தனியார் பள்ளி எல்லாம் காவி, RSS, பிஜேபி, இவங்க ஸ்கூலு. இங்க போய் சேர்க்க வச்சாகணும். பெரும்பாலான பேரு கிராமப்புறத்துல ஏழையான வீட்டுல போதும் படிச்சது போதும், இனிமே வேணாம், அப்ப வேலையே பாரு, குலத்தொழிலே பாரு. ஆக இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பாக அதை பயன்படுத்துறது. இப்படி அடுத்த தரப்பு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பால் வேதம் பார்க்கிற இந்த கொடுமை ராஜஸ்தான்ல இப்ப அரங்கேற்றி இருக்காங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டுல என்ன இந்த பயல்களுக்கு வந்திருந்தா என்ன கெதிக்காலாம்னு இன்னைக்கு நினைச்சு பாக்குறாங்க மக்கள். பேப்பர்ல மற்ற மாநிலத்தில் நீங்க உபயோகப்படுத்தி நீங்க சில கருத்துக்களை வழங்குறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியுடைய வருகைங்கிறது அவங்களுக்கு டெபாசிட்டை இழக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க குறிப்பிடுறீங்க. இப்ப இந்த மாதிரியான கணிப்பு கூட பிரதமர் மோடியோ பாஜகவோ ஒர்க் அவுட் பண்ணாம தான் தமிழ்நாட்டுக்கு திரும்ப வராங்களா? அதாவது நம்ம அவங்களுக்கு நெகட்டிவா திரும்பன்னு கூட தெரியாமே அவங்க வராங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு நான் இப்ப சொல்றோம். இப்ப காந்தியார சுடுவதற்கு 3 முறை முயற்சி எடுத்தாங்க. 3வது முறைதான் சுட்டானுங்க. அதான் பாரதிய ஜனதா, RSS. தெரியும் தெரியாதெல்லாம் இல்ல. அவர்களுடைய நோக்கம்
இந்த தடவை நம்ம வரமாட்டோம், ஆனாலும் கூட நம்ம உள்ள புந்து கலவரத்தை உண்டாக்கணும், குழப்பத்தை உண்டாக்கணும், எதையாவது செய்யணும். நாளைக்கு இங்க 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ எந்த வகையிலாவது வந்து சேர்ந்தா அதை வச்சுக்கிட்டு இங்க நம்ம நாடகம் நடிக்கணும். இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நாம நினைக்கிற மாதிரி வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லி இருக்கோம், செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதவர்கள். அதனாலதான் அமித்ஷா ஒரு பிரஸ்ல சொன்னார்ல, பிரஸ்காரங்க கேட்டாங்கல்ல அமித்ஷா கிட்ட, சார் என்ன சார் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுறேன், கள்ளப்பணம் கருப்பு பணத்தெல்லாம் பிடிச்சு நான் போட போறேன்னு சொன்னாரு, ஒண்ணுமே காணுமே. 2 கோடி பேருக்கு ஒரு வருஷத்துக்கு வேலை தர போறேன்னாரு, இன்னும் எதுவுமே செய்யலையே போது அமித்ஷா நேரடியாக பார்த்து சிரிச்சுக்கிட்டே கெஞ்சிக்கிட்டே சொன்னார், எலெக்ஷன் நேரத்துல சொல்றதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு போனார். அதுதான் அமித்ஷா. ஆக எதையும் மக்களை ஏமாற்றுவதற்கு திட்டம் போட்டு பேசக்கூடிய கூட்டம், அதுல நாம எதையுமே எடுத்துக்க முடியாது. அவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க, அப்படித்தான் செய்வாங்க. ஆனா அவர்கள் செஞ்சுட்டு ஆட்சிக்கு வந்த உடனே எதையும் பேசுவாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க எத்தனை முறை அவர்களை எதை செய்தாலும் கூட நாங்க இப்படித்தான் செய்வோம், நாங்க திருடுவோம், ஆமா திருடுவோம், யோ திருடுறது தப்பியா தெப்டியா, அதெல்லாம் செய்யக்கூடாதியா, தப்பியானா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சொல்லி தராத என்று மறுத்து பேசக்கூடிய மதோன்மத்தர்களாக இருக்கக்கூடியது பாரதிய ஜனதாவுல மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் இருக்காங்க. தெரியாம இன்னைக்கு கொஞ்சம் பேரு எதை கேட்டாலும் மதத்தை கதத்தை சொல்லி ஒரு ஓட்டு கேட்கிறாரு, ஓட்டு கேட்கிற இடத்துல போய் ராமன் கோயிலை நாங்கள் திறக்கும் பொழுது அங்கே இந்திய கூட்டணிக்காரர்கள் வரவில்லை, மோடி ஓட்டு கேட்டார். இப்ப உண்டானார். அப்போ ராமர் கோயிலை திறக்கும் போது இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் வரலன்னு இவர் எப்படி சொல்றாரு? ராமர் கோயிலை நீ திறந்ததே முழுமையாக கட்டி திறக்கல, கட்டுமான பணியே பாதி கூட முடியாம திறந்தன்னு சொல்லி சங்கரமணன்ற மாதிரி அங்க ஒரு 7-8 மடத்தை சேர்ந்தவங்க வர முடியாதுன்னு ஒண்ணு எதிர்த்தாங்க. பிரதிஷ்டை செய்வது நீ செய்யக்கூடாது, நீ எப்படி பிரதிஷ்டை செஞ்சன்னு அங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆக பாரதிய ஜனதா என்பது அந்த மதவாதிகளாலும் அங்கே கண்டிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு மோடி அதை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றாரு. இப்படி எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார்கள், எப்படி வேண்டும் என்றாலும் செய்வார்கள். அதனால்தான் எங்க தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள், மாண்புமிகு முதல்வர் போகின்ற கூட்டங்களில் எல்லாம் எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு வர்றார், யார் வர வேண்டும் என்பதில், யார் வரக்கூடாது என்பதிலே ஒன்றாக இருப்போம், பிறகு நாம முடிவெடுப்போம், தெளிவாக எல்லோரும் வாருங்கள். எல்லாரும் அவருக்கு கை கொடுக்குறாங்க. அதற்கு காரணம் பாரதிய ஜனதாவுடைய இந்த செயல்கள் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு கூட வரலன்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் முர்மு அவங்க ஒரு எஸ்டி வந்து தொட்டா தீட்டா, அதனால அதை தொடக்கூடாதான். இப்படி பேருக்கு அவங்களை தூக்கி மேல உட்கார வச்சுட்டு ஓட்டு கேட்கறதுக்காக அந்த வசனத்தை பேசுறதுக்கு உட்கார வச்சுட்டு எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ அவ்வளவு இழிவுபடுத்துறது பாரதிய ஜனதா. இப்ப போய் பாரத ரத்னாவை அத்வானிக்கு கொடுக்குறாங்க, அவருக்கு கொடுக்குறாங்க. அவரு வயசானவரு எழுந்திருக்க முடியல, ஆனா மூர்மு நின்று கொடுக்குது. பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்காந்து என்னமோ ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் நிகழ்ச்சியில அட்மிஷன்ஸ் வந்து ஏதோ கொடுக்குற மாதிரியும் இவங்க எல்லாம் உட்காந்து கை தட்டுற மாதிரி பக்கத்துல வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப வந்து பாஜக இந்த எலெக்ஷன்ல வந்து மனநிலைமைக்காக சொன்னேன், அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சார். அதெல்லாம் நீங்க எத்தனை சமூக நீதி நியாயங்களை பேசினாலும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் செய்வது இப்படித்தான் இருக்கும். அதுக்கு அதெல்லாம் ஆதார அடையாளம். பாஜகவுக்கு வெற்றி கைக்கூடாது, பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால அவங்களுக்கு எந்த விதமான இம்பாக்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் மூலமா குறிப்பிட்டிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி யாருக்கு கிடைக்க போகுது, தமிழ்நாட்டில் களம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத ஜூன் 4ஆம் தேதி விரிவாக பார்ப்போம். ரொம்ப ஆழமா பல்வேறு கேள்விக்கு கருத்துக்கள் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.